அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே சிம்ம ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் புதன் வக்ர பயிற்சியும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கும், ஆகஸ்ட் 22ஆம் தேதி கடக ராசியில் புதன் பயிற்சியும், ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கும் மாறுகிறார். மேலும் ஆகஸ்ட் 26இல் மிதுன ராசிக்கு செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறது. இதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 20 நாட்களில் பலவிதமான மாற்றங்களும் ஏற்பட இருக்கின்றன. சிம்மராசிக்காரர்களின் உழைப்புக்கும் கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் முழு பலன் கிடைக்கும். பல பெரிய சாதனைகளையும் படைக்க முடியும். முதல் பாதி சுமாராக இருந்தாலும் பிற்பகுதியில் ராசியிலேயே சூரியன் சஞ்சாரம் நடப்பதால் வெற்றியும் முன்னேற்றமும் அதிகரிக்கும். இது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் மிகவும் அனுகூலமானதாகவும் நற்பலன்கள் கொடுப்பதாகவும் இருக்கும். ஒரு சில பெரிய மனிதர்களை சந்திப்பது எதிர்காலத்தில் பெரிய லாபமாக மாறும். உங்கள் அதிகாரம் மற்றும் அரசு சம்பந்தமாக நிலுவையில் உள்ள பணிகளும் முடிவடையும். அரசியலில் தொடர்புடையவர்கள் பெரிய பதவி அல்லது பொறுப்புகளை பெறலாம். மாதத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் குடும்பம் தொடர்பான ஒரு பெரிய முடிவை எடுக்கலாம். அதில் குடும்ப உறுப்பினர்களின் அனைவரின் ஆதரவும் கிடைக்கும். உங்கள் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் இலக்கை சரியான நேரத்தில் அடைவீர்கள். மாதத்தின் 2ஆம் பாதியில் உற்சாகம் அதிகரிக்கும். இதனால் சுயநினைவை இழப்பதை தவிருங்கள். இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். மாத பிற்பாதியில் காயம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாகவும் வாகனம் ஓட்டுவதில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். காதல் உறவுகள் சாதகமாக இருக்கும். எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். காதல் இருக்கும் உறவு திருமணமாக மாறும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத சமயங்களில் ஆதரவும் நல்ல ஆதாயமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். எதிர்பாராத சமயங்களில் ஆதரவும் நல்ல ஆதாயமும் கிடைக்கும். எதிரிகளை மிக சுலபமாக வென்று விடுவீர்கள். நீண்ட பயணம் அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே போலவே சிம்ம ராசிக்காரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். இதனால் குடும்பத்தில் மன அமைதி மற்றும் நிம்மதி குறையவும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை அற்புதமானதாக இருக்கிறது. ஏனென்றால் ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சரிப்பதும் வாழ்க்கை துணையுடன் நெருக்கத்தை அதிகரிக்கும். திருமண யோகமும் இருக்கிறது. 2ஆம் வாரத்திற்கு பிறகு, அதாவது சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் குடும்பத்தில் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும். அதே போலவே புதன் வக்ரம் அடையும் காலத்திலும் வாழ்க்கை துணை, மூத்த சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகள் மற்றும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அல்லது திட்டமிட்ட வேலைகளில் தாமதம் போன்றவை ஏற்படலாம். பொருளாதார ரீதியிலான பிரச்சனை குடும்பத்தில் இருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்களின் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் பெரிய அளவு பாதிப்புகளோ பிரச்சனைகளோ எதுவும் ஏற்படாது. ஒரு சில குறிப்பிட்ட துறையில் பணியாற்றும் அல்லது குறிப்பிட்ட துறையில் தொழில் செய்யக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் பெரிய தொகையை ஈட்ட முடியும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் உயர் பதவி மற்றும் அதிகாரம் நிறைந்த பதவியில் இருப்பவர்களும், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் சாதகமாக இருக்கும். மேலும் 10ஆம் வீட்டில் கர்மஸ்தனத்தில் குரு இருப்பதால் வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்வதை தவிருங்கள். வேலை பளு அதிகரித்தாலும் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு மிகப்பெரிய வெகுமதியும் கிடைக்கும். சிம்மராசிக்காரர்கள் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது பொருளாதார ரீதியாக பிரச்சனை எதுவும் இல்லை என்றால் கூட திடீரென்று உங்களுக்கு குடும்ப செலவுகள் அதிகரிக்கலாம். இது பெரும்பாலும் மருத்துவ செலவாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அதே போலவே பயணங்களால் ஏற்படும் அலைச்சல் மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்டவையும் உங்கள் உடல் மற்றும் மனநலத்தை பாதிக்கலாம். சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த இடத்திலும் அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. புதன் வக்ரமடையும் காலம் என்பதால் கடுமையாக பேசுவதும் அலுவலகத்திலும் குடும்பத்திலும் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்தில் குழப்பம், வரவில் தடை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையை உண்டாக்கினாலும் குரு பகவானின் பார்வையால் இவை அனைத்துமே மாறும். குருவின் பார்வைகள் 2, 4, 6, 8ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும், எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உங்கள் செல்வாக்கு உயரும். 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட தடையும் விலகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள். பணவரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். எதிர்ப்பு விலகும். வழக்குகள் சாதகமாகும். ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கடந்த கால சங்கடம் விலகும். செல்வாக்கு உயரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செயலிலும் ஆசைக்கு இடம் கொடுக்காமல் நேர்மையாக செயல்படுவது அவசியம். விளைச்சலில் கவனம் தேவை வேண்டும். அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 1, 7, 10 மற்றும் 16. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரம் மாதம் முழுவதும் நன்மைகளை வழங்கிட இருப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். வரவு அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். ராசிநாதன் விரயஸ்தனத்திலும் குரு பகவான் ஜீவனஸ்தனத்திலும் ராகு பகவான் அஷ்டமஸ்தனத்திலும் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்பட வேண்டும். இல்லையெனில் உங்கள் மீது நடவடிக்கை பாயலாம் என்றாலும் குருவின் பார்வையால் உங்களுக்கு எச்சரிக்கை ஒலி ஒலிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். பணவரவு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலக ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாகும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகளும் விலகும். சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் நெருக்கடி விலகும். செல்வாக்கு உயரும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் கேந்திர பலம் பெறுவதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 6, 10 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் விரயஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவு ஏற்படலாம். நீங்கள் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். நேரத்திற்கு உணவு, உறக்கம் என்பது இல்லாமல் போகலாம். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் சங்கடம் ஏற்படலாம். உங்கள் ஜீவன அதிபதி சுக்கிரனின் சஞ்சாரத்தால் பொருளாதார நெருக்கடி விலகும். வரவேண்டிய பணம் வரும். தடைப்பட்டு இருந்த வேலை நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அஷ்டமஸ்தனத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடையும் தாமதமும் ஏற்படலாம். குடும்ப சுக சத்ருஸ்தனங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். உடல்நிலை சீராகும். எதிர்ப்பு விலகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். ஒரு சிலர் தலைமையின் கண்டிப்பிற்கு ஆளாக நேரிடலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் நீங்கும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடி விலகும். புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 1 மற்றும் 10. மேலும் இந்த மாதம் சிம்ம ராசியை பொறுத்தவரை பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லை என்றால் கூட உங்கள் குடும்பத்தால் செலவு அதிகரிக்கலாம். அது பெரும்பாலும் மருத்துவ செலவாகவே இருக்கும். அதே போலவே பயணங்கள் ஏற்படலாம். அலைச்சல், தூக்கமின்மை உள்ளிட்டவையும் ஏற்படும். உடல் நலம், மனநலம் பாதிக்கப்படலாம். சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு இடத்திலும் அதிகாரத்தை வெளிப்படுத்தாதீர்கள். புதன் வக்ரமடையக்கூடிய காலகட்டங்களில் கடுமையாக பேசுவதும் அலுவலகத்திலும் குடும்பத்திலும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் என்பதால் பேச்சில் கவனம் தேவை. மேலும் பரிகாரமாக தினமும் காலையில் நீராடியதும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் நாகருக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது நன்மையை தரும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து
பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.